ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை யூஸ் பண்ணி எப்படி சூப்பராக பூரி போடுறதுன்னு பார்க்கலாம். செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. 2 துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பல்லு, 3 பச்சை மிளகா, நிறைய பாலக்கீரை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி மையாக எடுத்துக்கோங்க. பாலக்கீரை போடும்போது லைட்டாக தண்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக கிரைண்ட் ஆயிரும். பூரிக்கு மாவு பிசைறதுக்கு கோதுமை மாவு, ரவை, மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, சீரகம், ஓமம், உப்பு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜாரை கழுவி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேல மாவு காயாம இருக்கிறதுக்காக ஆயில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஒரு துணி போட்டு கவர் பண்ணி 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி பூரி பண்றீங்க அப்படின்னா தேங்காய் சட்னியே போதுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால எனக்கு ஐடியா இல்லை, அதனால தான் நான் பூரி மசாலா பண்ணேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு இருக்கு இல்லையா, அது அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். பூரி மசாலா பண்றதுக்கு ஆயில்ல கடுகு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகா மட்டும் தான் உரப்புக்கு போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுக்குங்க. ஒரு குட்டி தக்காளி பழம் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டு மஞ்சள் பொடி, சீரக பொடி, மல்லிப்பொடி, இது மட்டும் தாங்க நான் போடுவேன். இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 to 15 மினிட்ஸ் இன்னும் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் கொரியண்டர் லீஃப் போட்டு நல்லா இறக்குனீங்க அப்படின்னா நல்லா மனமா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல வைக்கிற மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பூரி நீ போட்டா மட்டும் எப்படி புஷ்னு வருதுன்னு ஒரு டயலாக் இருக்குல்ல, யாரு போட்டாலும் புஷ்னு தாங்க வரும். கொஞ்சமா ரவை மட்டும் போட்டு 30 to 40 மினிட்ஸ் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா மாவு சூப்பரா உங்களுக்கு புசு புசு நல்லா எலும்பி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி மசாலா பூரி பண்றீங்க அப்படின்னா மோர் தென் 1 hour மாவு ஊற வச்சுக்காங்க. நல்லா ஃபிளேவரா கிடைக்கும். உங்களுக்கு பாலக்கீரை மிக்சியில போட்டு அரைச்சு ஊத்தும் போது ஏதோ கசப்பு தன்மை வர மாதிரி இருக்கும். சீரகம், ஓமம்லாம் போடுறமே பரட்டும் போது அங்கங்க ஓட்ட விழுகுமோ அப்படின்லாம் தோணும் உங்களுக்கு. இதெல்லாம் எதுவுமே நடக்காது. சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பூரி. என் பசங்க என்கிட்ட சொன்னாங்க, பூரினாதாமா நாங்க 2-3 சேர்த்து சாப்பிடுவோம், அதை ஏமா பச்சை கலர்ல பண்ணீங்க, நார்மலாவே பண்ணிருக்கலாமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா பூரியை நான் சுட்டு வச்சதுக்கு அப்புறம் உண்மையாவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க வீட்டு கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காம கட்டாயம் இந்த வீக்கெண்ட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.